நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி கொடுத்திருந்தோம். அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும். அது மினி ஸ்டேடியம் இல்லாத தொகுதிகளில் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு 25 மாவட்டங்கள் இருக்குது. அதை தவிர்த்து விட்டு ஏற்கனவே சில சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் இருக்குது. அதை தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். அதன்படி 2022-23 நிதிநிலை அறிக்கையிலையும் இதை வெளியிட்டிருந்தோம். அதன்படி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு மினி ஸ்டேடியத்தை கட்டுவது என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். அதற்கு சூரியூர் பகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்க அரசாணை ஜியோ வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த சூரியூர் பகுதி ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன பகுதி. இங்கே அமையவுள்ள அந்த மினி ஸ்டேடியத்தை ஜல்லிக்கட்டு மைதானமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அவருடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் மினி ஸ்டேடியம் அமைக்க வெளியிடப்பட்ட அரசாணைக்கு பதிலாக இங்கே ஜல்லிக்கட்டு வசதியுடன் கூடிய மைதானம் அமைக்க புதிய அரசாணை வெளியிடப்பட்டது. 5 ஏக்கர் பரப்பளவில் அமையுள்ள இந்த மைதானத்திற்காக தமிழக அரசு 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலிருந்து 50,00,000 ரூபாயை இதற்காக ஒதுக்கியிருக்கின்றார். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 800 பேர் 2 கேலரி அமைக்கப்படுகிறது. வாடிவாசலுடைய இருபுறங்கள்லையும் கிட்டத்தட்ட 400 பேர் அமர்ந்து உட்கார் பார்க்க 800 பேர் அமர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை காணுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கேலரி அமைக்கப்பட உள்ளது. அதன்படி இதற்கான கட்டுமான பணிகள் இன்றைக்கு இங்கு நானும் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த பணிகளை துவங்கி வச்சிருக்கின்றோம். இங்கே திறந்தவர வெளி கேலரியுடன் கூடிய வாடிவாசல், கேலரியுடன் கூடிய பல்நோக்கு விளையாட்டு கூட, மல்டிபர்பஸ் ஹால், ஜிம், சேஞ்சிங் ரூம், உடைகள் மாற்றுகின்ற அறை, ஒரு ஆஃபீஸ் மற்றும் ஒரு விஐபி சிறப்பு விருந்தினர் பார்வையாளர் கூட உட்பட பல்வேறு வசதிகள் இங்கே அமையப்பட உள்ளன. இந்த மைதானம் வருகின்ற இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகள் அனைத்தும் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டு வருகின்ற ஜல்லிக்கட்டு விழா இந்த மைதானத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சூரியர் பகுதியில் உள்ள இந்த மாடுபிடி வீரர்கள், மாடு வளர்ப்பவர்கள், பொதுமக்கள் தனி பேரும் வந்து இங்கே அரசுக்கு, முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். முதலமைச்சரோடு கலந்து பேசி, கழகத்தோடு கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாளை மாலை எங்களுடைய இளைஞருடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கூட்டம் சென்னையில் நடக்க இருக்கின்றது. அதுலேயும் இது பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். தலைவரோட பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம். அது எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு. 2024ஆம் ஆண்டு பேரிடர் நிதி வந்து மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அவங்க ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. பட்ஜெட்லேயும் நம்மளை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. யூனியன் பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. SDRF ஃபண்ட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6,600 கோடி ரூபாய் கேட்டோம். 9,000 கோடி 990 கோடி 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. கொஞ்சம் அமைதியாக மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தமிழ்நாடு வச்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆந்திரா, ஒடிசா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.